வணக்கம். 3 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவேகானந்தர் பாறையில் 2 நாட்கள் தியானம் செய்ய மாலை 4:30 மணிக்கு கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2000 காவலர்கள் பாதுகாப்பு. பிரதமர் நரேந்திர மோடி படகில் விவேகானந்தர் பாறைக்கு செல்வதை பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி. சுற்றுலா பயணிகள் வசதிக்காக கடற்கரையில் உள்ள கடைகளும் இயங்குகின்றன. மகாத்மா காந்தி குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வதால் ஞானம் வந்துவிடாது என்றும் சாடல். பிரதமர் மோடியின் வருகை குறித்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவதூறு பரப்புகின்றனர். திமுக காங்கிரஸ் கட்சிகள் மீது ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. பிரதமர் நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி வருகைக்கு எதிர்ப்பு. நெல்லை காங்கிரஸ் அலுவலக மாலையில் கருப்பு கொடி போராட்டம். வி.கே. பாண்டியன் என்னுடைய அரசியல் வாரிசு அல்ல என்று ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் விளக்கம். தவறான தகவலை சிலர் மிகைப்படுத்தி கூறுவதாக குற்றச்சாட்டு. So is he your successor? He is not my successor, and I see all of this usually as exaggerations and falsehoods. வாக்கு வங்கி அரசியலுக்காக மதம் சாதியை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது பாஜக. நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த சிறப்பு பேட்டியில் வி.கே. பாண்டியன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் தொடர்ந்து 106 டிகிரி வெப்பம் பதிவாகும் என்று கணிப்பு. நாளை மறுநாள் கிருஷ்ணகிரி, ஈரோடு உட்பட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. கேரளாவில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இன்று மாலை அமித்ஷா சாமி தரிசனம். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் உற்சாக வரவேற்பு. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். டேங்கர் லாரிகளில் போட்டி போட்டுக் கொண்டு தண்ணீர் பிடிக்கும் மக்கள். ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு ஜூன் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. திரைப்படத்தில் நடிப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மதுரை நீதிமன்றத்தில் டி.டி.எஃப். வாசன் கோரிக்கை. விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தது நீதிமன்றம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக 57 ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம். அதிகபட்சமாக கன்னியாகுமரிக்கு 3 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 99 லட்சம் மாணவர்களின் செல்போன் எண்களை உறுதி செய்துள்ள பள்ளிக்கல்வித்துறை. நலத்திட்ட உதவிகள் முழுமையாக சென்று சேர்வதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கை. சிவகங்கை கொல்லங்குடி ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வெறும் 50 மில்லி மட்டுமே வழங்கப்பட்டதாக புகார். 40 லிட்டர் மண்ணெண்ணெயை 950 குடும்பங்களுக்கு பகிர்ந்தளித்த விற்பனையாளர். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடற்கரையில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவமணி எதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எதுபோன்ற வசதிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் பயணமாக இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி வர இருக்கிறார். விவேகானந்தர் பாறையில் அவர் விவேகானந்தர் ஏற்கனவே தியானம் செய்த பாறையில் தியானம் செய்ய இருக்கிறார். சுமார் 18 மணி நேரம், அதாவது 2 இடங்களில் விவேகானந்தர் அவருடைய மண்டபம் இருக்கக்கூடிய பகுதி, அதோட அந்த சிலை இருக்கக்கூடிய பகுதி, அதோட மட்டுமல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தியான மண்டபம் என 2லுமாக அவர் தியானம் செய்ய இருக்கிறார். நாளை மதியம் 1 மணி வாக்கில் அந்த தியானத்தை துவக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.
இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கக்கூடிய பாரத பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்கிறார். தரிசனம் செய்துவிட்டு படகு குழாம் வந்து அங்கே இருந்து சிறப்பு படகு 2 படகுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தர் பெயரிட்ட ஒரு படகு அதற்கான அலங்கரிக்கப்பட்டதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் வருகையை ஒட்டி அந்த படகு மூலமாக செல்லக்கூடிய பாரத பிரதமர் சுமார் 2 இடங்கள் அந்த விவேகானந்தர் மண்டபத்திலேயே இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல சுமார் 18 மணி நேரம் தியானம் செய்ய இருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு கேதார்நாத்தில் தியானம் செய்த அவர் தற்போது கன்னியாகுமரியில் தியானம் செய்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு போல 24லும் அவருக்கு இந்த தியானம் கை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை கடற்கரை பகுதியில் ஏராளமான மக்கள் வந்திருந்தார்கள். வந்திருந்த மக்கள் இங்கேயே இருப்பதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது என்ற நிலையும் கூட பாரத பிரதமரை பார்க்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த அனுமதி இல்லாத நிலை இருந்தது. அந்த இருக்கக்கூடிய கடைகளும் திறந்திருக்க போலீசார் அனுமதி அளித்திருக்கிறார்கள். இந்த கடையை மூடுவதாக முதல்ல அறிவித்திருந்த நிலையில் 1 மணிக்கு இங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என அறிவித்த நிலையில் தற்போது இங்கேயே மக்கள் இருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட மக்கள் சகஜமாக ஒவ்வொரு சுற்றுலா தலம் ஒவ்வொரு இடத்திலும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பார்க்கக்கூடிய சுற்றுலா இடங்களுக்கு ஒவ்வொன்றாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கேயே ஓரிடத்திலேயே அவர்கள் இருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. இங்கிருந்து பாரத பிரதமர் இறங்கி சுவாமி தரிசனம் முடித்த பிறகாக அவர் அங்கிருந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு சென்ற பிறகுதான் அவருக்கு முழுமையாக மக்களுடைய நடமாட்டம் இயல்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இங்கே பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் இயல்பாக இந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாக இருக்கக்கூடிய நிலை, இங்கிருந்து அவர்கள் வேறு எங்கும் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. கடைகளும் முழுமையாக திறந்திருக்கிறது. ஒரு சில அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடத்தில் மட்டுமே அந்த கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது. பிரதமர் வருகை இங்கிருந்து வந்த பிறகு அவர் அந்த விவேகானந்தர் பாறைக்கு சென்ற பிறகு மக்கள் வெளியே செல்ல முடியும் அப்படிங்கிற நிலை காணப்படுகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி. பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தின் மேல் மாடியில் அந்த கட்சியினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மகாத்மா காந்தியை அவமதித்துவிட்டு தமிழ்நாடு வரக்கூடிய மோடி திரும்பி போக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை எதிர்க்கட்சியில் குறுகிய பார்வையோடு பார்ப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் சில தலைவர்கள் குளிர் பிரதேசம் செல்வதாக குறிப்பிட்டவர் ஆன்மீக உணர்வோடு தியானம் செய்யக்கூடாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்ய வருவதை திமுக காங்கிரஸ் கட்சிகள் குற்றம் சாட்ட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். நாட்டு நலனை கருதி, மக்கள் நலனை கருதி பிரதமர் இது போன்ற தியானங்கள், புனித வழிபாடு செய்வது நாட்டு மக்கள் நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருப்பதே. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில தேர்தலுடைய தோல்வி, அதனுடைய அச்சத்தின் காரணமாக பிரதமருடைய இந்த புனித பணியை கொச்சப்படுத்தி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. கேரளாவின் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் கேரளாவின் பெரும்பாலான இடங்கள் தென் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உட்பட 9 மாவட்டங்களிலும், ஜூன் 3ஆம் தேதி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள், தென் வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் குமரி மாவட்டம் முள்ளங்கி நாவிளையில் 4 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது.